23 வயதில் நீதிபதியாகி இருக்கிறார் பழங்குடியினத்தை சேர்ந்த ஸ்ரீபதி. யார் இவர், எப்படி நீதிபதியானார் என்பதை விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீபதி. பழங்குடியினத்தை சேர்ந்த இவர் 23 வயதிலேயே பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் சிவில் நீதிபதியாகி சாதித்து இருக்கிறார். இவர் நீதிபதி ஆனது எப்படி, இதற்காக அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்பதை பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி சேவையாற்றி வரும் ஆசிரியை மகாலட்சுமி நிகழ்ச்சியோடு பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறதாவது, பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் சிவில் ஜட்ஜ் ஸ்ரீபதி. ஜவ்வாது மலையில் பிறந்து ஏலகிரி மலையில் கல்வி கற்று BA/BL சட்டப்படிப்பை முடித்து படிப்பின் இடையில் மனமானாலும் இடைநின்று போகாமல் படித்து முடித்தவர். இன்று மலையும் மாவட்டமும் தெரிந்தவர்கள் அனைவரும் ஸ்ரீபதியை பாராட்டி போற்றிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய வயதா, அவருடைய இனமா, அவர் வெற்றியடைந்திருக்கும் துறையா, மூன்றுமே எனலாம். ஆனால் நான் உண்மையிலேயே அதிர்ச்சியில் மூர்ச்சியாயிருந்தேன் இந்த தகவலை கேட்டபோது. ஸ்ரீபதிக்கு தேர்வு வரும் தேதியிலேயேதான் பிரசவ தேதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்வுக்கு 2 நாட்களுக்கு முன் குழந்தையும் பிறந்துவிட்டது. தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார். 2வது நாள் ஆலோசனைப்படி வேறெப்படி பாதுகாப்பாக போக முடியும் என்று கேட்டுவிட்டு முடிவெடுக்குமாறு நம் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பரமுவிடம் மட்டும் கூறியிருந்தேன். மற்றபடி அவர் சென்றாரோ இல்லையோ என்று கூட கேட்கவில்லை. யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கூறலாம், ஆனால் எடுத்து செயல்படுத்துவதில்தான் எல்லாமே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து வெறும் காரை பாதுகாப்பான சொகுசு காராக மாற்றி ஸ்ரீபதி தேர்வுக்கு சென்னை செல்கிறார். தேர்வு எழுதினார். இதோ வெற்றி வாகையும் சூடியிருக்கிறார். அதைவிட பெருமைப்படவும் பாராட்டப்படவும் வேண்டிய நபர் வெங்கட்ராமன், ஸ்ரீபதியின் இணையர். புள்ளதான் முக்கியம் என்று சொல்லி தடைக்கல்லாக நிற்கும் ஆண்களுக்கு மத்தியில் அவர் ஸ்ரீபதியின் இறக்கைகளில் பாராசூட் பொருத்திவிட்டவர் போன்று தெரிகிறார். அடுத்து ஸ்ரீபதியின் தாய். கட்டிக்கிட்ட ஊரில் இருந்தால் பிழைக்க முடியாது என்றெண்ணி தன் சொந்த ஊருக்கே சென்று அங்குள்ள பள்ளியில் தன் மகளை சேர்த்து படிக்க வைத்த அவரின் வைராக்கிய குணம்தான் ஸ்ரீபதிக்கு அப்படியே வந்துள்ளது. இணையேற்பு முடிந்து ஸ்ரீபதி அந்த ஊரில் நடக்கும் ஒரு கிராம சபையில் பங்கேற்று கிராம வளர்ச்சி தொடர்பாக பல கேள்விகளை அடுக்கியுள்ளார். எல்லோரையும் போல அரசியல் பெருமகனார்கள் இதுகையெல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போவதுங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம் என்று எகத்தாளமாக முதுகுக்கு பின்புறம் பேசியுள்ளனர். இதோ வெற்றியும் கண்டுள்ளார். இனி யாருக்கு வயிற்றில் புலி கரைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. யார் சொன்னால் எல்லோருக்கும் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்கள் வழியை தெரிந்த, உணர்ந்த, புரிந்த ஒருவர் சென்றிருப்பது அவ்வளவு நிம்மதியாகவும் பெருமையாகவும் பக்கபலமாகவும் உள்ளது. நன்றி நவிழல், தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்று எழுதி வைத்து சென்ற எங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். இவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன். பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்த நிலையை எட்டியிருப்பது மகிழ்ச்சி. உறுதுணையாக நின்ற அவரது தாய்க்கும் கணவருக்கும் பாராட்டுகள். சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இவரை தொடர்ந்து பல பிரபலங்களும் இவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ், கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை எனும் திருக்குறளை மேற்கோள் காட்டி ஸ்ரீபதியை பாராட்டியுள்ளார். இதேபோல் இணையத்திலும் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.